இந்த படம் கனடாவில் உள்ள ஒரு வைரஸ் சுரங்கத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கு வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளிகள் கீழே இருக்கும்போது திடீரென மித்தேன் கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறது. சுரங்கம் இடிந்து விழுகிறது. பலர் உள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள். வெளியே வர வழி முழுவதும் முடங்கிவிடுகிறது. அவர்களிடம் இருக்கும் ஆக்சிஜன் மிகவும் குறைவு. சில மணி நேரமே. ரெஸ்கியூ திட்டம். அவர்களை காப்பாற்ற ஒரு தீர்வு. பெரிய அளவிலான வெல்ஹெட் எக்விப்மெண்ட் கொண்டு சென்று அவர்களுக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை, சாதாரண சாலை இல்லை. பனி உறைந்த ஏரியை, ஐஸ் ரோட், கடக்க வேண்டும். இது மிகவும் ஆபத்தானது. ஹீரோ வருகை. மைக் மேக்கேன், லியம் நீசன், ஒரு அனுபவமுள்ள ட்ரக் டிரைவர். அவர் இந்த மிஷனை ஏற்கிறார். அவருடன் அவரது சகோதரர் கர்டி சேர்கிறார். கர்டி பேச முடியாது, ஆனால் மிக புத்திசாலி. ஆபத்தான பயணம். கண் ஐஸ் ரோட் மீது பயணம் ஆரம்பிக்கின்றன. இந்த பயணத்தில் பனி மிகவும் மெலிதாக இருக்கும். லாரி எடை அதிகம் உடையும் அபாயம். வேகம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய தவறு மரணம். மறைமுக வில்லன். இல் இருக்கும் வர்னாய்தான் உண்மையான வில்லன். அவன் மைனிங்காக வேலை செய்கிறான். இந்த விபத்து உண்மை வெளியில் வரக்கூடாது. அதனால் ரெஸ்கியூ மிஷன் ஃபெயில் ஆகணும் என்று நினைக்கிறான். சாபோட்டேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். விபத்துகள், இழப்புகள். லாரிகள் விபத்தில் சிக்கின்றன. சிலர் உயிரிழக்கிறார்கள். மிக பெரிய இழப்பு. இன் சகோதரர் கர்டி இறக்கிறார். மைக் மிகவும் உடைந்து போகிறார், ஆனால் நிறுத்தாமல் தொடர்கிறார். கிளைமாக்ஸ். நேரம் முடிவுக்கு வருகிறது. மைனர்ஸ் ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் முடிந்து விடுகிறது. மைக் கடைசி முயற்சியுடன் முன்னேறுகிறார். வர்னாய் டைரக்ட் அட்டாக் செய்கிறான். ஐஸ் மேல் ப்ரூட்டல் ஃபைட் நடக்கிறது. இறுதியில் மைக் வில்லனை கொன்று விடுகிறார். முடிவு. மைக்கை சரியான நேரத்தில் கொண்டு செல்கிறார். ஆக்சிஜன் சப்ளை ஆரம்பமாகிறது. சுரங்கத்தில் சிக்கியவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இறுதி. மைக் உயிர் பிழைக்கிறார். ஆனால் தனது சகோதரரை இழந்த துயரத்துடன் இருக்கிறார். அவன் ஒரு உண்மையான ஹீரோவாக முடிக்கிறார்.